Hello everyone, welcome to post market analysis. So first of all, opening price ஒரு லைனை வந்து போடுறோம். ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 23739.75 அப்படின்றது ஓப்பனிங். அப்போது 23750 கால் ஆப்ஷன் அவனோட லெவலில் சஸ்டெயின் பண்ணனா பை ஆகணும். 23750 புட் ஆப்ஷன் அவனோட லெவலில் சஸ்டெயின் பண்ணனா மார்க்கெட் வந்து செல் ஆகணும். ஸோ இதுதான் ஈஸியஸ்ட் வே டு அப்ரோச் தி மார்க்கெட். ஓகேங்களா? ஓகே, ஸோ 23750 கால் அண்ட் புட் வந்து எடுக்கிறோம். ஸோ அவனுக்கான லெவல் என்ன அப்படின்னா 120.87 அப்படின்றது லெவல். ஸோ இப்போது 120.87 சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து பை ஆகணும். கால் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் பை, புட் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து செல் ஆகணும். ஓகேங்களா? 23750 ஒரு பக்கம் கால் ஆட் பண்ணுறோம், ஒரு பக்கம் புட் ஆட் பண்ணுறோம். ஸோ ரெண்டு பக்கம் ஒரு லைனாக போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு 100 ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட்ஸ் பிலோவில் ஓப்பன் ஆகுது. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸை கட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகுது. பிரேக் ஆனக்கு மேலே ஒரு 20 பாயிண்ட்ஸ் கேப் அப்ளை இருக்குது. ஸோ இப்போ இதில் யாருக்கு வாய்ப்பு அப்படின்னா, ஸோ ஈஸியாக சொல்லிடலாம், இவனுக்கு தாங்க வாய்ப்பு, இவன் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான், இவன் வந்து வீக்காக இருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சைட்டு வந்து நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ஆர் எஸ்எம்சியில் ட்ரேடு கிடைக்குன்னா ஸோ யூ கேன் டேக் த ட்ரேட். ஸோ இட்ஸ் ஹை குவாலிட்டி ட்ரேடாக இருக்கும். சிம்பிளான விஷயம். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம எஸ்எம்சி வியூவில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஸ்விங் ஹை வந்து வயலேட் பண்ணியிருக்கு. ஸ்விங் ஹை வயலேட் பண்ணிட்டு ஸோ ஓவரால் லோ, ஸோ இந்த லோ எஸ்டிடே லோ வந்து உடச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் நமக்கு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. அப்போது ப்ராபப்ளி மறுபடியும் எஸ்எல் வந்து அடிக்காது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நார்மலி ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், டாப் டு பாட்டம் வந்து ஃபிப்போ போடுறோம். டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு மேலே இருக்க ஓபியில் செல்லடிக்கு போகிறோம். ஓகேங்களா? சரி, ப்ரீமியம் ப்ரைஸில் இருக்க ஓபியில் வந்து செல்லடிக்கு போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல 1 மினிட்க்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஒரு ரீசன் எஸ்எல்லை மினிமைஸ் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், ஒரு ட்ராப் இஸ் ட்ராப்பு. ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 மினிட்டில் கூட ஸ்ட்ரக்சர் ஒரு ப்ராப்பராக உடச்சிருக்கும். ஓகேங்களா? லோ உடஞ்சிருக்கு, தென் லோ வந்து உடஞ்சிருக்கு, கேண்டில் க்ளோஸு. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ஃபார்மேஷனும் இருக்குது. ஸோ அதை கலெக்ட் பண்ணிட்டு கீழே விடலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஆகி லிக்விடிட்டியும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்தவன் என்ன பண்ணான் அப்படின்னா அதோட அக்ரெசிவ் என்ட்ரி போடலாம். ஸோ கன்ஃபர்மேஷன் ட்ரேட் இருக்குது பெஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து கொடுக்குது. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் எம்எஸ்எஸ் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். ஸோ எம்எஸ்எஸ் அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரு பிகினருக்காக. ஸோ இது வந்து ஆப்போசிட் கலர் கேண்டில். இந்த கேண்டில் வந்து மறுபடியும் டேப் அடிக்கணும். ஸோ யூ கேன் என்டர் த ட்ரேட். ஓகேங்களா? ஸோ ஓகே, இல்லைப்பா இதுக்கும் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், இதுக்கும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல இதுக்கான எக்ஸ்ட்ரீம் பிளாக் யாருன்னா இவன் தான். ஸோ ஹைலைட் என்ன அப்படின்னா ஸோ ட்ராப் பேஸ் ட்ராப்பை தொட்டு சப்ளை சப்ளை வந்து கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படின்னும் போது இது வந்து ஹை குவாலிட்டி ட்ரேடாக இருக்கும். சிம்பிளான விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து செல்லு டேப் அடித்தா செல்லு. ஸோ அதுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் கொடுத்தா செல்லு. ஸோ இன்ஸ்டன்ட் டார்கெட்டு ப்ரீவியஸ் லோ. ஓகேங்களா? எப்போவுமே ப்ரீவியஸ் லோ தான் இன்ஸ்டன்ட் டார்கெட்டு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1:4. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், ஜஸ்ட்டு எக்ஸ்டென்ஷனை போடுறோம், ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? எக்ஸ்டென்ஷனை டாப் பாட்டம் லோ ஹை. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டும் அங்கே தான் நிற்கிது 618. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு 1:8 வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஒரு 1:8 வந்து வருது. ஸோ தேர்ட் டார்கெட் எங்கே வரும், எக்ஸ்டென்ஷன் படி 1.6 த ரிவர்சல்ஸ்னு ஏரியா தான் வந்து தேர்ட் டார்கெட்டு. கரெக்டாக ஒரு 1:15. ஸோ அதுக்கப்புறம் நோ மோர் ஹோல்டு. ஸோ அதை டேப் வச்சுச்சுன்னா ஆஸ் பர் ஃபிபனாசி 1:6 வந்து டன். இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கன்ஃபார்ம் வந்து நம்ம எக்ஸிட் அடித்து ஆகணும். எது பேஸிஸில், ஃபிபனாசி பேஸிஸில். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைவ்லேயும் என்ட்ரி கொடுத்துடணும். கரெக்டாக பார்த்திங்கன்னா 10:26 சொல்லியாச்சு. 10:26. ஸோ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஸ்கேல்பர்ஸ் வந்து பி சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த இடத்துல
சப்ளையில் கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ட்ராப் போயிட்டுருக்கு 1. ஸோ லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு 2. ஸோ 3வது யார் அப்படின்னா ஸோ இவன் ஓகேங்களா. ஸோ 4வது யார் அப்படின்னா நம்மளோட டேட்டா. ஸோ அந்த டேட்டா என்ன சொல்லிச்சு அப்படின்னா 23,500 தாங்க பாட்டம் டார்கெட்டுன்னு சொல்லிட்டான். ஸோ அதை தொட்டுச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் அடிக்கணும் அப்படின்றது எங்களோட ரூலு. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்தே ஸ்கேல்பிங் மூக்கு ஏதாவது ஸ்ட்ரக்சரில் இன்டியூஸ்மெண்ட் எடுத்து ஆர்டர் பிளாக்கை டேப் அடிக்கலாம், அங்கே செல் அடிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு 5 மினிட்ஸுக்கு மாத்திரம் 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை தொட்டு சப்ளை கிரியேட் ஆகின ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் மார்க்கிங்கும் லோ வந்து உடையுது. ஸோ இந்த லோ உடையிறதுக்கு ஸோ இது ப்ராப்பரான லோனா எஸ் ப்ராப்பரான லோ தான். வந்தவன் லோ வச்சு கிடையாது ஹை எடுத்துகிட்டு லோ வந்து உடைச்சிருக்கான். ஸோ ஓகே. ஸோ இதுக்கு ஒரு ட்ராப் பேஸ் ட்ராப்னா வித் இம்பேலன்ஸோடு இருக்குது இவன். ஸோ இந்த கேண்டில் அப்படியே ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து ஆஃப் பாடி கேண்டில் தான். ஸோ இது வந்து ஃபுல்லாக மாற்றிக்கிறோம். எப்போவுமே வந்து ஆஃப் பாடி கேண்டில்னால் ஆஃப் பாடியில் என்ட்ரி போகிறது தான் அட்வைசபிள். ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீஃபைன் பண்ணுறோம் எஸ்எல்ஐ குறைக்கிறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வேலிட் ரீஃபைன்டு ஜோன் செல் ஜோன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எல் அடிக்காதுன்றது யார் இருக்கான். ஸோ இன்டியூஸ்மெண்ட் இருக்கான். ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம செல் அடிக்கலாம். ஸோ இந்த ட்ரேட் நம்ம லைவில் தான் கொடுத்துருந்தோம். ஸோ லைவில் கொடுத்த ட்ரேட் தான் இது. இதுக்கு டார்கெட் என்ன அப்படின்னா ஸோ இதுக்கு நம்ம சொல்லியிருந்தது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 23,545 தான் இன்ஸ்டன்டான சப்போர்ட்டுன்னு சொல்லியிருப்போம். ஸோ 23,545 எதுக்கு சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஸோ லெஃப்ட்டில் வந்து நமக்கு ஒரு இம்பேலன்ஸ் இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அந்த இம்பேலன்ஸ் தான் டார்கெட் பண்ணியிருந்தோம். நத்திங் ஓகேங்களா. மறைச்சி கொண்டு போகிறதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ ஆஸ் பர் ப்ரைஸ் ஆக்ஷன் அங்கே இருக்க இம்பேலன்ஸ் தான் சொல்லிடணும். ஸோ இன்ஸ்டன்ட் டார்கெட்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ராப்பராக என்ன பண்ணோம். ஸோ அந்த டார்கெட் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு ஒரு 1:7 ட்ரேட் வந்து முடிஞ்சு. ஸோ தென் ஒன் மோர் ஏன் வந்து இங்கே வந்தான் அப்படின்னா இவன் 50% பாடி கண்டிலாம் 50% என்ட்ரி போகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ 50% டேப் அடித்தான். ஸோ இந்த இடத்துல ஒன் மோர் எம்எஸ்எஸ். ஸோ அப்படியே வந்து இம்பேலன்ஸ் வந்து குதிச்சிருக்க மார்க்கெட். ஸோ நீங்கள் வந்து அக்ரெசிவ் பிளேயர் அப்படின்னா ஸோ எம்எஸ்எஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இம்பேலன்ஸில் அப்படியே ட்ரேட் போட்டுருக்க வேண்டியது தான் ஓகேங்களா. இந்த இம்பேலன்ஸில் என்ட்ரி எடுத்துகிட்டு ஸோ அதுக்கு மேலே வந்து எஸ்எல் வைக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஓகேங்களா. இங்கே என்ட்ரி போட்டு இந்த ஹைக்கு மேலே எஸ்எல் வந்து வச்சுருக்கணும். ஈவன் இந்த ஹைக்கு மேலேயாவது வச்சுருக்கணும். ஸோ டார்கெட்டு நமக்கு ப்ரீவியஸ் லோ டார்கெட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம டார்கெட் பண்ணியிருக்க முடியும். பட் ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் டார்கெட்டுன்னு தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல எடுத்த ட்ரேடு யூ கேன் ஹோல்டு ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல எடுத்த ட்ரேடு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ ரீசன் யார் அப்படின்னா ஆஸ் பர் டேட்டாவும் நமக்கு 23,500 தான் பாட்டம் சொல்லிட்டோம். ஸோ ஆஸ் பர் எக்ஸ்டென்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ தேர்ட் டார்கெட் அங்கே தான் இருக்குது ஓகேங்களா. எக்ஸ்டென்ஷன் போடுறோம் அப்படின்னா டாப் பாட்டம் ஃபுல் தென் லோவர் ஹை. அந்த இடத்துல என்ன இருக்குது எக்ஸாக்டாக 6 அங்கே தான் இருக்குது. அப்போ ஸோ இந்த இடத்துல நீங்கள் இங்கே செல் அடிச்சுட்டு ப்ரீமியத்தை வச்சுட்டு யூ கேன் ட்ரெயில் ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நம்மளோட டார்கெட் வந்து முடியுது டேட்டா படி அப்படின்னா ஸோ ரிவர்சல் ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் ப்ரீமியத்தை வச்சுட்டு ஸோ நம்ம வந்து ட்ரேடை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே. ஸோ இது என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியில் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா 10:26 சொல்லியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 10:23 சொல்லியாச்சு. ஸோ அது எனக்கு மட்டும் தெரிஞ்சதில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஏன்னா மார்க்கெட் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா 23,500 தான் பாட்டம். ஸோ பாட்டம் அடித்தோம் என்ன பண்ணோம் மறுபடியும் ஷூட் அப்பு 23,700 க்ளோஸு ஓகேங்களா. ஸோ 23 ஸோ 23,688 க்ளோஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஆன்லைன் பேட்ச் 20 ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விருப்பம் உள்ளவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. ஏதாவது குரீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரெக்கார்டட் ப்ளஸ் லைவ் செஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரே ஒரு கோர்ஸ் தான். ஸோ அகைன் வந்து அட்வான்ஸில் பே பண்ணுங்கள் அப்படின்லாம் கிடையாது. ஒரே ஒரு கோர்ஸில் ப்ரைஸ் ஆக்ஷன் எஸ்எம்சி ப்ளஸ் என்னோட ஆப்ஷன் டேட்டா அனாலிசிஸ் ப்ளஸ் ப்ரீமியம் எல்லாமே வந்து கவர் ஆகிடும் ஓகேங்களா. தேங்க்யூ.